கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த ஒரு நாள் வேத தியான கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி சகரியா கண்ட தரிசனங்களும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாக நாம் படிக்க இருக்கிறோம். உன்னை அறிவித்தபடி சகரியா கண்ட தரிசனங்கள், அதனைத் தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபையும் எவ்விதமான காரியங்களிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சகரியா புஸ்தகத்தை நான் பார்க்கும்போது உண்மையாவே சகரியா அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே யாவே ரிமெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உண்டு எபிரேய பாஷையில. அதாவது யாவே எனும் தேவன், யெகோவா எனும் தேவன் நினைவு கூறுகிறார் என்கிற அர்த்தம் தான் இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய அர்த்தம். சகரியா என்கிற பெயருக்கான அர்த்தம் தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. ஏறக்குறைய ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இதை நான் பைபிள் ஸ்டடியாக எடுத்து வந்தேன். தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக சரியா 2009 இருக்கும் அல்லது 2010 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சகரியாவின் புஸ்தகத்தை வேத பாட வகுப்பாக நான் எடுத்துக்கொண்டு வந்த எனக்கு அந்த நாட்கள் எனக்கு மறக்க முடியாது. ஒரு கிராமத்திலே ஒரு குறிப்பிட்ட சபையிலே அந்த பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டு வந்தேன். இந்த நாளிலே காணொளி மூலமாகவும் அநேகரை இந்த செய்தி சண்டடையும் என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சகரியா, இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய பின்னணியை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். இது பரிசுத்த வேதாகமத்தினுடைய 38வது புஸ்தகம் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஏனென்றால் 39 புஸ்தகங்களை உள்ளடக்கியதுதான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், பழைய ஏற்பாடு. அதுல கடைசி புஸ்தகமாகிய மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகமாக சகரியா புஸ்தகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த சகரியா புஸ்தகத்தினுடைய விசேஷித்த சிறப்பு என்ன? இந்த சகரியா புஸ்தகத்தை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை ஒருவேளை யோசிப்பீர்கள் என்றால், இந்த சகரியா புஸ்தகம், இந்த சகரியாவுக்கு முந்தின புஸ்தகமாகிய ஆகாய், அதாவது பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி 3 புஸ்தகங்களை நாம் பார்க்கும்போது ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 3 தீர்க்கதரிசிகளும் விசேஷமானவர்கள் என்பதை நான் இந்த நாளில் உங்களோடு கூட சுருக்கமாய் முதலாவது பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை தொடர்ந்துதான் நம்ம சகரியா கண்ட தரிசனங்களுக்குள்ளேயும் புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிச்சத்தையும் நம்ம இந்த சத்தியங்களிலே படிக்க இருக்கிறோம். ஏன் இந்த ஆகாய், சகரியா, மல்கியா இந்த 3 தீர்க்கதரிசிகளும் 3 தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் நமக்கு விசேஷித்தமானவைகள் என்று சொன்னால், இந்த சகரியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சகரியா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி இங்க அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். அப்ப 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், முந்தின தீர்க்கதரிசிகளுடைய பிரயாசம் எல்லாம் விருதா அப்படிங்கிற சொல்லுகிற அளவுக்கு முந்தின தீர்க்கதரிசிகள் பிந்தின தீர்க்கதரிசிகள் என்கிற ஒரு கோட்பாடை நம்ம இங்க கவனிக்கணும். இவர் சகரியா இங்க சொல்லும் போது முந்தின தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் போது தன்னுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களை குறித்தல்ல, தன்னுடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாக ஜனங்களுக்கு முன்னுரைத்த, ஜனங்களுக்கு எச்சரித்து சொன்ன அந்த தீர்க்கதரிசிகளாகிய ஏசாயாவை குறித்து, எரேமியாவை குறித்து, எசேக்கியேல், யோவேல், மீகா, யோனா என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகளை தான் முந்தின தீர்க்கதரிசிகள் என்று அவர் சொல்லுகிறார். அவ முந்தின தீர்க்கதரிசிகள் என்கிற இந்த பதத்தை நாம் பார்க்கும்போது இதுக்கு பிற்பாடு பிந்தின தீர்க்கதரிசிகளாக ஆகாய், சகரியா, மல்கியா என்கிற 3 தீர்க்கதரிசிகள் காணப்படுகிறார்கள். எதுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, சிறையிருப்புக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள் தான் முந்தின தீர்க்கதரிசிகள். சிறையிருப்புக்கு பிற்பாடு சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த தீர்க்கதரிசிகளாக அன்றைக்கு அறியப்பட்டிருந்தவர்கள் தான் விசேஷமாக ஆகாய் மற்றும்
சகரியா என்கிற 2 தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நாம் பார்க்கும்போது, முந்தின தீர்க்கதரிசிகள் முந்தைய காலத்தில் நாம் பார்ப்போமேயானால், சிறையிருப்புக்கு முந்தைய காலம், இங்கே பாபிலோன் சிறைப்பிடிப்புக்கு பிந்தைய காலமாக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த கூட்டத்தை நாம் பார்க்கும்போது 3 விதமாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். நான் இதை முந்தைய பிரசங்கங்களிலே நான் அதிகமாக வலியுறுத்தி இருந்தாலும் நான் மீண்டுமாக இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு 3 விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் கடந்து போனது போல 3 விதமாகவே வெளியே வருவார்கள். அதாவது யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல முதலாவது ஒரு சிறைப்பிடிப்பை பார்க்கிறோம். 2வது சிறைப்பிடிப்பு யோயாக்கீம் குமாரனாகிய யோயாக்கீன் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல 2வது சிறைப்பிடிப்பும், 3வதும் கடைசியுமான பாபிலோனிய சிறைப்பிடிப்பானது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவுடைய நாட்களில் நடைபெறுகிறது என்பதையும் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். இப்படி 3 விதமாய் சிறைப்பட்டு போன ஜனங்கள் 3 விதமாய் வெளியே வருகிற காரியங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது அவர்கள் வெளியே வந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, செருபாபேல் தலைமையில ஏறக்குறைய 50,000 பேர் கொண்ட யூத ஜனங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வருவது, பாபிலோன்ல இருந்து விடுதலை அடைந்து எருசலேமுக்கு திரும்புவதுதான் முதலாவது விடுதலை பெற்ற காரியம். முதலாவது கூட்டம் விடுதலை பெற்று வெளியே வருகிறது. இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் கிமு 536வது வருஷத்துல, ஏறக்குறைய 536வது வருஷத்துல இந்த விடுதலை நடைபெறுகிறது. மறந்துடக்கூடாது, இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. 536வது வருஷம் தான் அவர்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். இது முதல் கூட்டம். 2வது கூட்டம் எஸ்ராவின் தலைமையில, நெகேமியா இல்ல, நெகேமியா 3வது தான். எஸ்ராவின் தலைமையில 2வது ஒரு கூட்டம் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வருது. செருபாபேலுக்கும் எஸ்ராவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் உண்டு. ஏறக்குறைய 50லிருந்து 60 வருஷங்களுக்கு பிறகுதான் பாருங்க, செருபாபேல் தலைமையில 50,000 பேர் வெளியே வந்துட்டாங்க, ஏறக்குறைய 50,000 பேர். அதுக்கு பிறகுதான் ஏறக்குறைய 50லிருந்து 60 வருஷம், 60 வருஷத்துக்கு பிறகுதான் 2வது கட்டமா ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யுது, விடுதலை அடைகிறது. அதுதான் எஸ்ராவின் தலைமையில ஒரு கூட்டம் வெளியே வந்தது. 3வது கடைசியுமாய் நாம் பார்க்கும்போது நெகேமியாவுடைய நாட்கள்ல, அதாவது நெகேமியாவின் தலைமையில ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. செருபாபேலுக்கும் செருபாபேல் தலைமையில வெளியே வந்து விடுதலை அடைந்த யூத ஜனத்தினுடைய காலகட்டத்துக்கும் எஸ்ராவின் தலைமையில வெளியே வந்த யூதா ஜனத்தினுடைய காலகட்டத்துக்கும் இடைப்பட்ட வருஷங்கள் ஏறக்குறைய 55லிருந்து 60 வருஷங்கள். எஸ்ராவின் தலைமையிலிருந்து, எஸ்ராவின் தலைமையின் கீழாக இருந்த அந்த ஜனங்கள் வெளியே வந்த அந்த வருஷத்துக்கும் அந்த நெகேமியாவுடைய காலகட்டத்தின் கவனிப்போமையானால் கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் உண்டு. 13 வருஷங்கள். ஏனென்றால் நீங்க எஸ்ராவுடைய காரியத்தை நீங்க கவனிப்பீர்கள் என்றால் அர்த்தசஷ்டா ராஜாவுடைய நாட்கள்ல தான் அவர் விடுதலையாகி வருகிறார். செருபாபேல் தலைமையில வெளியே வந்த கூட்டம் கோரேஸ் என்கிற ராஜா, மேதியா பெர்சியா என்கிற ராஜாவாகிய கோரேஸ் ஆட்சி செய்த வருஷத்துலதான் செருபாபேல் தலைமையில உள்ள அந்த யூத கூட்டம் என்ன செய்து விடுதலையாகி வெளியே வருகிறது. எஸ்ரா மற்றும் நெகேமியா தலைமைக்கு கீழான அந்த யூதர் கூட்டமானது அர்த்தசஷ்டா நாட்கள்ல தான் அவர்கள் வெளியே வந்ததை நீங்களும் நானும் எஸ்ரா மற்றும் நெகேமியா ஆகிய புஸ்தகங்கள்ல தெளிவாக படிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அர்த்தசஷ்டா அரசாட்சி செய்த 7வது வருஷத்துல எஸ்ராவின் தலைமையின் கீழாக ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. அர்த்தசஷ்டா அரசாட்சி செய்த 20வது வருஷம், வேதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, 20வது வருஷம் நெகேமியா தலைமையிலான ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்கிறது, பாபிலோனை விட்டு வெளியே வருகிறது. இவ்விதமா 3 கட்டங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. எது? செருபாபேல் தலைமையில வந்த கூட்டம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை சிறப்பாக எழுப்பினார்கள். 2வது ஒரு கூட்டம் வருது பாருங்க, அதான் எஸ்ரா தலைமையில வந்த கூட்டம் நியாயப்பிரமாணத்தை பார்த்து 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 அதை படித்து 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 யூதா ஜனங்கள் எதிலெல்லாம் குறைபட்டிருந்தாங்களோ அந்த குறைவுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய நிறைவுக்குள்ளே ஜனங்களை நடத்துவதற்கு எஸ்ரா அதிகமளவு பிரயாசப்பட்டதை எஸ்ராவின் புஸ்தகத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். விசேஷமாக எஸ்ரா 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசிக்கவும் அதனுடைய கட்டளைகள் நியாயங்கள் எல்லாத்தையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆக முதலாவது தேவாலயம் பாருங்க, பலிபீடம் ஆலயம், பலிபீடம் ஆலயம். இரண்டாவது வேதம் சொல்லுது பாருங்க, முதல்ல பலிபீடம் ஆலயம், அதற்கு பிறகு இரண்டாவது வேதம் சொல்லுது வேத பிரமாணத்தை பார்த்து பார்த்து தங்களை சீர்படுத்தி கொண்டே இருந்தாங்க எஸ்ராவின் தலைமையில வந்த கூட்டத்தார். மூன்றாவது ஒரு கூட்டம் வருது, அதான் எந்த கூட்டம்? சத்தமா சொல்லுங்க. நெகேமியாவின் தலைமையில வந்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு பாருங்க, நெகேமியாவின் தலைமையில வந்த கூட்டம் என்ன செய்யறாங்க, இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி எழுப்புறாங்க. சுட்டரிக்கப்பட்டு கடந்த 12 வாசல்கள், எருசலேமின் 12 வாசல்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் நெகேமியாவின் புஸ்தகத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 3 பாத்திரங்களை கிருபையை பயன்படுத்தினார். ஒன்று பாருங்க செருபாபேல், இரண்டாவது எஸ்ரா, மூன்றாவது நெகேமியா. இந்த 3 பேரையும் கவனிக்கும் போது 3 காலகட்டங்கள்ல விடுதலையாகி வெளியே வந்த கூட்டத்தான் 3 வெவ்வேறு காரியங்களை செய்கிறதுல மும்முரமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். இதெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படி சொன்னா, முதல்ல பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம், பலிபீடத்துல அநேக பலிகள் செலுத்தப்பட்டு வந்தன. அப்ப ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு கால பலிகளுக்கும் உள்ளடக்கமாக ஒரே பலியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியானார் என்று நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடமானது புதிய ஏற்பாட்டில் எதைத்தான் குறிகி? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறிகி. பழைய ஏற்பாட்டு நாட்களில் செலுத்தப்பட்டு வந்த அத்தனை பலிகளும் புது உடன்படிக்கையில அந்த ஒரே பலியாகிய யாரதான் குறிகி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக அன்றைக்கும் ஜனங்கள் எதுலதான் ஆரம்பிக்காங்க? சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்த ஜனமானது முதன்முறையாக அவர்கள் செய்கிற காரியம் என்ன? பலிபீடத்தை கட்டினார்கள். நம்ம எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கணும். எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில், எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 3, 4, 5, 6 ஆகிய 4 வசனங்களை பார்க்கும்போது அவ சிறைப்பிடிப்பிலிருந்து வந்த ஜனம், எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கனால இது எஸ்ராவின் தலைமையில வந்த கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது செருபாபேலின் தலைமையில வந்த கூட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. அதுதான் அங்க எழுதுகிறார். அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால பலிபீடத்தை கட்டினாங்க. இந்த பலிபீடத்தை கட்டி முடித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள் செருபாபேல் தலைமையிலான இந்த யூத ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது தான் எஸ்ரா தலைமையில நாம் பார்க்க முடியும். மூன்றாவது நெகேமியாவின் தலைமையும் பார்க்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களுடைய தாத்பரியத்தை உங்களோடு நான் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சகரியா 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். பாருங்க, ஆகாய் புஸ்தகம், இதுக்கு முந்தின புஸ்தகம் தான். ஆகாய் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுது? ஆகாய்க்கு உண்டாகிறது. இதுக்கு முன்னால பார்த்தோம், சகரியா 1 அதிகாரம் 1 வசனத்துல தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல, அங்க 6ஆம் மாசம், இங்க 8ஆம் மாதம். ஆனா தரியு அரசாண்ட எத்தனாம் வருஷத்துல? 2ஆம் வருஷத்துல அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்ப ஆகாய் சகரியா இவங்க 2 பேருமே சமகாலத்தவர்கள், சமகாலத்து தீர்க்கதரிசிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். என்றால் ஆகாய், சகரியா, மல்கியா கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே சமகாலத்து தீர்க்கதரிசிகள். அதுதான் கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவாங்க, கான்டெம்பரரி ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹாகாய் வாஸ் a contemporary of சகரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம இங்க படிக்க முடியும். அப்ப இங்க பைபிள் எவ்வளவு அழகா நேர்த்தியா இங்க காண்பிக்கிறது பாருங்க. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம இங்க கவனிக்கும் போது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக, எதற்காக யூதா ஜனங்களை எழுப்பும்படி அவர் சித்தம் கொண்டார்? சகரியா மற்றும் ஆகாய் மூலமா தேவன் யூதா ஜனத்தோடு பேச சித்தம் கொள்ளுகிறாரு. பாருங்க, ஆகாயும் சரி சகரியாவும் சரி
எந்த வருஷம் உங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தரியு அரசாண்ட, சத்தமா சொல்லுங்க, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். அப்ப தரியு எப்பொழுது அரசாட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, கோரேசுடைய ராஜ்யபாரத்துக்கு, கோரேசுடைய காலத்துல, அதாவது கோரேசுக்கு பிற்பாடு தரியு அரசாட்சிக்கு வந்தார். நம்ம வேதத்துல இந்த பகுதியை கையில வச்சுக்கங்க. சகரியா முதல் அதிகாரத்தை கையில வைத்துக் கொள்ளலாம். இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். 2ல இருந்து தொடர்ந்து பார்த்தா எல்லாரும் எங்க அனுப்பி விடுறாரு சொல்லுங்க? செருபாபேல் தலைமையில எல்லாரையும் எங்க அனுப்பி விடுறார்? எருசலேமுக்கு அனுப்பி விடுறார். செருபாபேல் தலைமையில ஏறக்குறைய 50,000 பேர் கொண்ட யூத ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வர்றாங்க. கோரேஸ் அரசாட்சி செய்த அரசாண்ட 1ஆம் வருஷத்துல. இது சரியா எக்ஸாக்டா எந்த வருஷம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிமு 536வது வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கிபி அப்படின்னா தான் நம்ம கிறிஸ்துவுக்கு பின், அது கூடிக்கிட்டே போவோம். கிமு அப்படின்னா என்னது? பெரியதுல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப 536வது வருஷம் பேசப்பட்டது. 536வது வருஷம் தான் இங்க கோரேசுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பி எருசலேமுக்கு போகும்படி, எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு யூத ஜனங்களை அனுப்பி வைக்கிற விதத்தை இந்த எஸ்ரா முதல் அதிகாரத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல யாரெல்லாம் இங்கே கடந்து போனார்கள் என்கிற விஷயங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட இது 536வது வருஷத்துல சம்பவிக்கிறது. ஆனா தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் என்று சொல்லும் போது 520ல இது சம்பவிக்கிறது. பாருங்க, 536 எங்க இருக்கு, 520 எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப தரியு அரசாண்டது எந்த வருஷத்துல இருந்து சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, தரியு சரியா கிமு 522ல தான் ஆட்சிக்கு வர்றார். 522. அதனாலதான் தரியு அரசாட்சி செய்த 2வது வருஷம் சொல்லும் போதுதான் சகரியாவுக்கு தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல தான் சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது, தரிசனங்களும் காண்பிக்கப்பட்டது. அப்ப நல்லா ஞாபகம் வைத்துக்கங்க பிரியமானவர்களே. அப்போ தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சொல்லும் போது தரி எப்போ வந்துட்டாரு? 522ல வர்றார். அப்ப சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்தது எந்த வருஷம்? கிமு 524 இல்ல, 20. குறையதான் செய்யும், கூடாது. கிமு அப்படிங்கிறது என்னதான் வரும்? குறைஞ்சுதான் வரும். அப்போ 520ல கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகுது. இன்னொரு தீர்க்கதரிசிக்கு உண்டாகுது. யாரு? ஆகாய்க்கும் உண்டாகிறது. 2 மாசம் தான் வித்தியாசம். ஆனா 2வது வருஷங்கிறது 2க்குமே இருக்கு. ஆகாய் தீர்க்கதரிசனம் சொன்னது ஆகாய் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலும் சரி, சகரியா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலும் சரி, 2 பேருக்குமே கர்த்தருடைய வார்த்தை எந்த வருஷத்துல உண்டாகுதுன்னா தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல. ஆகாய் வயசான தீர்க்கதரிசி, சகரியா ஒரு வாலிபனான ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஆகாய்க்கு வெளிப்படுத்தப்பட்டது ஒரு 6வது மாசம் நடக்கு, இவருக்கு 8வது மாசம் நடக்கு. அவ்வளவுதான். இந்த 6, 8ங்கிறதுலாம் நம்முடைய பாஷையில நம்முடைய கணக்குல பார்த்தா 6வது மாசம் ஜூன் மாசம், 8வது மாசம் வந்து ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருஷங்கிறது ஜனவரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருஷம் கணக்கிடப்படுதல்ங்கிறது அவர்களுக்கு முதல் மாதம் நிசான் அல்லது ஆபிப் என்று சொல்லப்படுற முதல் மாதம் என்பது மார்ச் பாதியிலிருந்து ஏப்ரல் பாதி வரைக்கும் தான் உங்களுக்கு முதல் மாசமே கணக்கிடப்படும். மார்ச் டு ஏப்ரல். நமக்கு மார்ச் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மார்ச் 15ல இருந்து வச்சுக்கோங்க. மார்ச் 15 உங்களுக்கு 1ஆம் தேதி வரும். மார்ச் பாதியிலிருந்து ஏப்ரல் பாதி வரைக்கும் உங்களுக்கு முதல் மாசம். அப்ப 2ஆம் மாசம் ஏப்ரல் பாதியிலிருந்து மே பாதி, இப்படி வச்சுக்கோங்க. அப்ப 3ஆம் மாசம், 4ஆம் மாசம், 5ஆம் மாசம் சொல்லும் போது, அப்போ ஆகாய்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது அங்க 6ஆம் மாசம் போட்டு இருக்குது. அப்ப 6ஆம் மாசம் கிட்டத்தட்ட எத்தனாம் மாசம் இருக்கும்? ஆமா, ஆகஸ்ட் செப்டம்பர். இங்க சகரியாவுக்கு சொல்லப்படுறதை பார்க்கும்போது நவம்பர் மாசம், கிட்டத்தட்ட நவம்பர்ல ஆண்டவர் இங்க பேசுகிறத வேதம் இங்க காண்பிக்கிறது. இல்ல என்ன காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார் அப்படி சொன்னா, பிரியமானவர்களே,
ஆகாய் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். நான் இவ்விடத்துல என் சமாதானத்தை கட்டளிடுவேன் சொல்லி கர்த்தர் பேசுகிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதாவது முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்று சொல்லும் போது காரியத்தை கவனிங்க. முந்தின ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது சாலமோனால கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசுகிறார். சாலமோன் கர்த்தருக்கென்று கட்டின ஆலயத்தை குறித்து பேசுகிறார். பிந்தின ஆலயம் என்று இங்கு வேதத்துல ஆக 2:9 சொல்லுகிற காரியமானது செருபாபேல் மூலமாய் தேவன் கட்டி எழுப்புகிற ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இந்த முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்று சொல்லும் போதுதான் முந்தின உடன்படிக்கை பிந்தின உடன்படிக்கை, முந்தின ஏற்பாடு பிந்தின ஏற்பாடு, முந்தினது நியாயப்பிரமாணம் பிந்தினது கிருபையின் பிரமாணம். அதனாலதான் முந்தினது பிந்தினது என்று சொல்லும் போது நம்ம நினைக்கலாம் இந்த 2 பேருமே சாலமோன் ராஜாவாக இருக்கட்டும், இந்த செருபாபேல் என்கிற ராஜ வம்சத்தானாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்தவங்க தான் நம்ம நினைக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, பைபிள் இவங்க 2 பேரையும் 2 விதமான உடன்படிக்கைக்கு அடையாளமாய், 2 விதமான ஆலயத்திற்கு அடையாளமாய், 2 விதமான பிரமாணங்களுக்கு அடையாளமாக வேறு பிரித்து காண்பிக்கிறது என்பதுதான் 100% உண்மை. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வேத வசனங்கள் மூலமா தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏனென்றால் சாலமோன் கட்டின ஆலயம் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாகவும் பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும், செருபாபேல் மூலமாய் கட்டி எழுப்பப்படுகிற ஆலயமானது அது முழுக்க புது உடன்படிக்கையின் சபையை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்பதை நாம் எவ்விதமாக ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் அப்படி என்று கேட்போமேயானால், இந்த செருபாபேல் யார் அப்படின்னு சொன்னா, இந்த செருபாபேலை குறித்து வேதத்துல பாருங்க. இந்த செருபாபேல் பிறந்தது எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டா எருசலேமில் அல்ல, அவர் பாபிலோன்ல பிறந்தவர். பாவம் நிறைந்த அருவருப்பு நிறைந்த பாபிலோன்ல பிறந்தவர். இந்த செருபாபேலை குறித்து சில வாக்கியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். இந்த செருபாபேலை குறித்து நம்ம இந்த புஸ்தகத்துல வாசிக்கும் போது, இந்த செருபாபேல் முத்திரை மோதிரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் இருந்தார். இந்த செருபாபேலை கொண்டு, செருபாபேல் மற்றும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கொண்டு தேவன் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப விரும்பினார் என்று சொல்லும்போது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அந்த யோசுவா இந்த யோசுவா இப்படி குழப்பிட வேண்டாம். மோசைக்கு அடுத்து வந்த யோசுவா வேற, அது நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த யோசுவா பிரதான ஆசாரியனாக காணப்பட்டிருந்த யோசுவா என்று சொல்லி சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 அல்லது 6 வசனங்கள்ல நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த யோசுவாவை, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் செருபாபேலையும் கொண்டு தேவன் தமக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்ப சித்தம் கொண்டார். இதுல ஏன் நம்ம புது உடன்படிக்கையின் சபையாக இதை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த செருபாபேல் யார் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் வரும்போது, மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு பாருங்க, எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். அதான் இது புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது இப்படி எழுதியிருக்காங்க, செருபாபேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சலாத்தியேல், அதான் சலாத்தியேல் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சகரியாவில் இப்ப நீங்க ஆகாயில பாருங்க, ஆகாய் 2வது அதிகாரம், ஆகாய் 2:23 பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். உடனே அது வேற இது வேறன்னு இல்லை, 2 பேரும் ஒரே ஆள் தான். அதுதான் அங்க எப்படி போட்டிருக்குன்னா சலாத்தியேல் அப்படின்னு இருக்கு, இங்க செயல்தியேல் அப்படின்னு இருக்கு. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், இதைத்தான் இங்க கொண்டு வர்றார். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான் என்று சொல்லி 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையில இந்த செருபாபேல் இடம் பெற்றிருக்கிறத நீங்களும் நானும் இங்க கவனிக்க வேண்டும். செருபாபேல் இங்க இடம் பெற்றிருக்கிறார். அதனாலதான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்கோனியா யார் அப்படின்னா ராஜா, யூதாவின் ராஜா. ஏன் இந்த மனுஷனுக்கு எக்கோனியான்னு ஒரு பேர் இருக்கு? இந்த மனுஷனுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னா யோயாக்கீன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பைபிள்ல இருக்கு. யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய குமாரன் யோயாக்கீன் என்று சொல்லிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க வேதம் சொல்லுது எக்கோனியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எக்கோனியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்கோனியான்னு சொல்லலாம், கோனியான்னு சொல்லலாம். இதை குறித்து நீங்க எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 22வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா அல்லது கோனியாவை குறித்து நீங்கள் நானும் பார்க்க முடியும். முதல்ல 22வது அதிகாரம்
24வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மறந்துடாதீங்க, வச்சுக்கங்க. கோனியா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 24வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. 24வது அதிகாரம் முதல் வசனத்துல 24 முதல் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும். ஏன்னா கிறிஸ்து யூத வம்சத்துல வந்து பிறக்க வேண்டும். அதனாலதான் இங்க செருபாபேல் எந்த வம்சத்தான், எந்த தேசத்தான், எங்க வந்து பிறக்கிறார் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, எந்த வம்சத்துல வர்றார்? எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அப்ப இந்த எக்கோனியா அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா யோயாக்கீமின் குமாரன். என்னையா 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்துல யோயாக்கீமின் குமாரன் யோயாக்கீன் இருக்குதே, அங்க ஏன் கோனியான்னு இருக்குன்னு சொன்னா, இவங்களுக்கு சில அடைமொழியோடு சில ஒரு நிக்நேம் அப்படின்னு சொல்லுகிறது போல ஒரு சில பெயர், என்னது ஒரு பட்ட பெயர் அப்படின்னு சொல்றது போல ஆண்டவர் வேதாகமத்தில் இவ்விதமா எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எகிப்துக்கு கூட ராகாப் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்றார். வேசிங்கிற ராகாப் ஒரு இடத்துல இருக்கு. ஆனா சங்கீதத்துல சொல்லும் போது ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல துரத்தினிருங்கிறத ஆண்டவர் ராகாபை சொல்லல, வேசியாகி ராகாபை சொல்ல. யார சொல்றார்? எகிப்து குறித்து பேசுகிறார். ராகாபை துண்டித்ததும் நீதான் அல்லவோ என்று சொல்லி ஏசாயா 51வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறதும் எந்த ராகாப் தான்? எரிகோ பட்டணத்தில் உள்ள வேசியாகி ராகாப் இல்ல. எந்த ராகாப் தான்? எகிப்து துண்டித்தது நீதான் அல்லவோ. ஆண்டவர் சில கவிதை நடைகளையும் விதமாய் பேசுகிறது உண்டு. அதனால தான் எரேமியாட்ட பேசும்போது 22வது அதிகாரத்துல இந்த கோனியா எக்கோனியா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். அப்ப மத்தேயு முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொராபேபேலை பெற்றான். உடனே இது வேற நினைச்சிடாதீங்க, இது செருபாபேல தான் இவ்விதமா எழுதியிருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா எலிசா எந்த ஊர் விதவையிடத்துக்கு போனான்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. மன்னிக்கும், எலியா எந்த ஊர் விதவைக்கு போனாரா? சாரிபாத்துன்னு இருக்கு. ஆனா லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் சரப்தான் இருக்கு. அப்ப என்ன, அது வேற இது வேறையா? இல்ல. சில அந்த பெயர்களை சொல்லும் போது சில வித்தியாசம் இருக்கு. இப்போ 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் வசனத்துல அகிமெலேக்குன்னு இருக்கும். அதே காரியத்தை சங்கீதத்துல சொல்லும் போது அபிமெலேக்குன்னு இருக்கும். அபிமெலேக்கா அகிமெலேக்கா அப்படிங்கிற குழப்பம் வேண்டாம். அந்த பெயர்ல கொஞ்சம் சில வித்தியாசம் இருக்கு ஒழிய மற்றபடி எதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வர்ற சரப்தா யாது? அது சரப்தாவா சாரிபாத்தா? சாரிபாத்தா தான் அங்க சரப்தா அப்படின்னு எழுதியிருக்கிறார். சரப்தா என்னும் பட்டணத்துல என்ன என்கிற இடத்துல உள்ள விதவினிடத்திற்கு எலியா அனுப்பப்பட்டான் என்கிற காரியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ல சரப்தா வேற சாரிபாத்து வேறங்கிற நினைச்சிறேன், குழப்பம் வரக்கூடாதுங்கிறத இந்த வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசி தரிசனமாகி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல காண்பிக்கும் போது அவன் ஆரானை விட்டு புறப்படும் போது அவனுக்கு 75 வயது இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமே. ஆரான் அங்க சொல்றாரு. ஆனா ஸ்தேவான் இதை குறித்து விளக்கும் போது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் துவக்கத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல காரான் சொல்றார். காரானூரில் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆரானா காரானா? ஆரான் காரான். அந்த எழுத்து அந்த அந்த அதாவது சில பெயர்கள்ல ஊர் பேரோ சில மனுஷனுடைய பெயர்கள்ல சற்று வித்தியாசம் இருக்க ஒழிய மற்றபடி அது வேற இது வேற கிடையாது. அவங்க எழுத்து வடிவில் கொண்டு வரும்போது மொழி பிரச்சனை இருந்துச்சு. எபிரேய பதத்துல இருந்து கிரேக்க பதத்துக்கு கொண்டு வரணும், அப்படித்தானே? மொழி பிரச்சனை இருந்து. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க செயல்தியலின் குமாரன் இருக்கு, இங்க சலாத்தியேல். 2 மனுஷரும் ஒரே மனுஷர் தான். அதனாலதான் இங்க சொராபேல் போட்டிருக்கு, அங்க செருபாபேல் இருக்கு. அதனால இது வேற அது வேற என்பது நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். அப்போ மத்தேயு முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எக்கோனியாவுக்கு ஒரு பையன் பிறக்கான். அவன் பேர் வந்து என்ன? சலாத்தியேல். அவனுக்கு ஒரு பையன் பிறக்கான். அவன் தான் யாரு? செருபாபேல். அப்ப எஸ்ராவுல வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் சிறைப்பிடிப்புல இருந்து வந்தாங்க. அப்ப செருபாபேல் எங்க வச்சுதான் பிறந்திருக்காரு? யோயாக்கியனை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எங்க? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 70 வருஷ சிறைப்பிடிப்புக்கு பிற்பாடுதான் அங்க இருந்து முதல் கூட்டம், செருபாபேல் தலைமையிலான முதல் கூட்டம், ஏறக்குறைய 50,000 பேர் கொண்ட யூத ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பிடிப்புல இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ செருபாபேல் எங்க தான் பிறந்திருக்கிறாரு? பாபிலோன்ல தான் பிறந்தான். ஏன்னா அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்கு, இங்கதான் இருக்கு. ஏன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். அப்ப இதெல்லாம் யூத வம்சத்தை காண்பிக்கிற அடையாளம். இதெல்லாம் கிறிஸ்து. அதனாலதான் செருபாபேல கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய்
எந்த பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவானும் கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன் நிழல், கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அவர்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால செருபாபேலும் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் தான். ஏன்னா அவன் ராஜ வம்சத்துல பிறகுறார், அவர் ராஜாங்கம் அங்க இருக்கிறது. பொதுவாவே சகரியா புஸ்தகத்துல 2 மனிதர்களை கொண்டுதான் விசேஷமாக கர்த்தர் சபையை கட்டி எழுப்புகிறார். அதுக்கு 2 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துற. 2 தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம்? ஆகாய் மற்றும் சகரியா. முதிர்ந்த வயது உள்ள ஆகாய் எனும் தீர்க்கதரிசியும், வாலிப பருவத்தில் இருக்கிற சகரியா என்கிற தீர்க்கதரிசி, இந்த 2 தீர்க்கதரிசிகளையும் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த 2 பேருடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அசைக்கப்பட்டு எழுப்பப்பட்ட விசேஷித்த 2 பாத்திரங்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஒன்று ராஜ வம்சத்தானாகிய யூதா கோத்திரத்தில் வந்தவனாகிய செருபாபேல், இன்னொன்று பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, ஆசாரி வம்சத்துல வந்த யோசுவா. அப்ப ராஜாக்களும் ஆசாரிகளும் என்கிற இந்த பதங்களை நம்ம இந்த சகரியால பார்க்கறதுனாலதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம். சகரியா முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் போதே முந்தின தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது, அப்ப சகரியா தனக்கு முந்தின தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது அது முந்தின ஏற்பாடு. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மீகா, யோவேல், ஓசியா, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றாரு. இவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க, இவங்க கேட்கவே இல்லை. இதற்கு பிற்பாடு வந்த தீர்க்கதரிசிகள் மூலமா மகிமையான சபை எழும்புகிறது. ஏன் இந்த சகரியா புஸ்தகத்தை, இந்த சகரியா, இங்க காண்பிக்கப்பட்டிருக்கிற செருபாபேல், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இவர்கள் எல்லாரையுமே நம்ம ஏன் புது உடன்படிக்கைக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக பாவிக்க வேண்டுமேயானால் விளங்கிக் கொள்ளுங்க, முந்தின ஆலயத்தின் சேர, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். முந்தின உடன்படிக்கை என்ன? முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 19ஆம் வசனமும் சொல்லுது. எபிரேயர் 7:19 சொல்லி இருக்கிறது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அப்போ இதை விட அது பெரியது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். முந்தின ஆலயம் என்ன செய்கிறது என்றால், அந்த சமயத்துல செருபாபேல் நாட்கள, சகரியா நாட்கள முந்தின ஆலயம் கிடையாதுங்க. அது இடிக்கப்பட்டு போயிருந்தது, தீக்கு இரையாக்கப்பட்டிருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2வது அல்லது 3வது சிறைப்பிடிப்பின் காலத்திலேயே நேபுகாத் நேச்சர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாருன்னா அழிச்சிட்டு எல்லா அந்த தேவாலயத்துல உடைச்சு போட்டு போயிட்டார். அப்ப முந்தினது செருபாபேல் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது, பிந்தினது. அப்ப முந்தினது பிந்தினது என்று சொல்லும் போது இதுலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். அவர் 2வதை நிலைநிறுத்தும் வசனத்தை அப்படி உங்களோட பகிர்ந்து கொள்றேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை, அது பின்பகுதியில் இருக்கு. அதனுடைய முழு வசனம் என்ன அப்படின்னா, இதோ தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்து புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறது சொல்லிட்டு தான் சொல்றாரு, 2வதை நிலைநிறுத்த 1வதை நீக்கி போடுகிறார். முதலாவதான ஆலயம், முதலாவதான பிரமாணம் இதெல்லாம் நீக்கப்பட்டு பிந்திய ஒரு பிரமாணம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமை இருந்துச்சா? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குன்னு சொன்னாரு. முந்தின ஆலயம் இருந்துதான், ஆலயமே இல்லை, எங்க மகிமை இருக்கும்? முந்தின ஆலயத்தின் மகிமை கடந்து போய்விட்டது. அது ஆண்டவர் நிறைய இடங்கள்ல காண்பித்து கொடுக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை நாம் பார்க்கும்போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் குறிச்சு வச்சுக்கங்க, எடுக்க வேண்டாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரத்துல முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை அப்படி எல்லாரையும் நிரப்புது. அந்த புள்ள எல்லாத்தையுமே நிரப்பி நிக்கி, கர்த்தருடைய மகிமையினால அது ஆசரிப்பு கூடாரம் நிரம்பி இருக்கு. அந்த மகிமை அங்கிருந்து சீலோவுக்கு வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிட்டு. அப்போ சீலோவுக்கு அந்த வாசஸ்தலம், மகிமையான வாசஸ்தலம் வருது. சீலோவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சீர்கெட்டு போன இடத்துக்கு போயிடுச்சு. பெட்டி பிடிபட்டது என்று 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்ம டைம் இல்லாதனால கொஞ்சம் இருப்பிடத்தை உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் ஏலியினுடைய காலத்துல பார்க்கிறோம், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டு. அதனாலதான்
அங்க ஏலியுடைய பேரனுக்கு ஒரு பேர் வைக்காங்க, இக்கபோத். இக்கபோத் இக்கபோத்னா என்ன அர்த்தம்? The glory of God has departed from Israel. கர்த்தர் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கினது. பாருங்க, அங்கிருந்து வந்துகிட்டே இருந்தது, ஒரு கட்டத்துல அது விலகிடுச்சு, அதான் நீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள வருது. பாருங்க தேவ மகிமையை பாருங்க. அங்கிருந்து அப்படியே தொண்டு தொட்டு வந்துகிட்டே இருந்தது. 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது அது நீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரமும் சரி, 2 நாளாகமம் 6வது அதிகாரமும் சரி, மன்னிக்கவும் 2 நாளாகமம் 6 இல்ல, 2 நாளாகமம் 5, 1 ராஜாக்கள் 8, 2 நாளாகமம் 5, 2 அதிகாரத்தையும் பார்க்கிறோம். ஒண்ணு போலதான் இருக்கும் கிட்டத்தட்ட. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, ஆசாரியர்களும் ஆண்டவருடைய ஆலயத்துல பணிவிடை செய்ய நிக்க முடியல. அந்த அளவுக்கு தேவ மகிமை என்ன செஞ்சுட்டு ஆலயத்தை நிரப்புனது. இப்ப ஆரம்பத்துல கண்ட அந்த மகிமை அப்படி உள்ள வருது. ஆனா இதுவும் ஒரு கட்டத்தில் என்ன செய்யுது, வெளியே போயிடுச்சு. எப்போ யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலத்துக்கு முன்னால தான், அந்த காலத்துக்கு முன்னால காமிச்சு கொடுக்கிறார். அது மகிமை போயிடுச்சுன்னே சொல்றார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க. இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போன விதத்தை பைபிள் எப்படி காமிச்சு கொடுக்குன்னா, அவங்க சிறைப்பட்டு போறத எப்படிதான் காமிச்சு கொடுக்கிறார், தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போய் விட்டது. அதனாலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஒரு பட்டணம் மாதிரி, ஒரு பெரிய ஒரு மூட்டையை கொண்டு தன் மேல ஏத்திக்கிட்டு அப்படி போவார். எதுக்கு? தூர தேசத்துக்கு போற போல தன்னை காமிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்வார். எதுக்காக? நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போகிறாய். இது எல்லாத்தையும் முன்னறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னறிவிக்கிறது விஷயத்துல நான் பார்க்கும்போது எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் வெளிப்படையா பேசிட்டார். எசேக்கியேல் 6, மன்னிக்கவும் 7வது அதிகாரம், 7, 8, 9, 10 இந்த 4 அதிகாரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 7, 8, 9, 10 இந்த 4 அதிகாரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எசேக்கியேல்ல இந்த 4 அதிகாரங்கள்ல ஆண்டவர் ரெண்டு காரியங்களை காமிச்சுக்கிட்டே இருப்பார். ஒன்னு யூதா ஜனத்தினுடைய பாவங்கள், இன்னொன்று தேவனுடைய மகிமை. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யூதா ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவர் காமிச்சு கொடுப்பாரு, தேவனுடைய மகிமை அப்படி கொஞ்சம் விலகி போகும். அப்புறம் தேவனுடைய மகிமை அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். நீங்க தாராளமா நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, ரொம்ப மேன்மையா இருக்கும். அப்புறம் ஒரு பரிசுத்த பிரகாரத்துக்குள்ள போவோம், அப்புறம் இன்னொரு இடத்துக்குள்ள போவோம், கடைசியில பார்த்தா அது வாசல் படிக்கு போயிடும் தேவனுடைய மகிமை. இதுக்கு முன்னால வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் தயவு செய்து குறிச்சு வாசிங்க. எசேக்கியேல் 7, 8, 9, 10 ஆகிய 4 அதிகாரங்கள்ல தேவனுடைய மகிமை நகர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அது பார்க்கும்போது நம்ம ரொம்ப படிக்க வேண்டியது இருக்குது. தேவனுடைய மகிமை நகர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது the glory of God moved gradually, moved little by little. ஒரு கட்டத்துல எங்க போயிட்டு தெரியுமா? வாசற்படிக்கு போய் அப்படி போயிடுச்சு. இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கும். யூதா ஜனங்களுடைய பாவங்கள் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ வடக்க வந்து பாரு, அந்த தோரத்து வழியா பார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் என்ன அருவருப்புகளை செய்றார்கள் பார், சூரியன் நமஸ்கரிக்காங்க பார், அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அருவருப்பை காமிப்பார். அதுக்கு அடுத்த கட்டத்துல இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து சொல்றேன், பாவத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, துணிகிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நம்ம இதே நிலைமையில இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல நமக்கு ஆஸ்தி கூடாட்டாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா தேவ மகிமை இழக்க போறீங்கன்னு அர்த்தம். தேவ மகிமை கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா, ஒரே நேரத்துல டக்குன்னு போகல. பாத்தீங்களா? அதுல ஒரே நேரத்துல டக்குன்னு போகாது. அதான் அதோடைய மூவ்மெண்ட் அப்படி நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த எசேக்கியேல் 7, 8, 9, 10 ஆகிய 4 அதிகாரங்களை பார்க்க ஒரு இடத்துல நிற்கும். அப்படியே மூவ் பண்ணி ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே நகர்ந்து இன்னொரு இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நகர்ந்து அப்படி போகும், ஒரு இடத்துல நிற்கும். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு காட்சியும் காமிச்சிட்டே இருக்கிறாரு தேவன் நமக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அருவருப்புகள், அவருடைய மூப்பர்களுடைய பிரபுக்கள் செய்கிற அருவருப்புகள், இதெல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப இதை காண்பிக்க இங்கேயும் காண்பித்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம எதுதான் தியானிக்கணும் என்னன்னா, பாவங்கள் என்பது வெளிப்படையானது, தேவனுடைய மகிமை என்பது ரகசியம், மறைவானது. நல்ல கவனிங்க. மனுஷன் செய்யற பாவங்கள் எப்படி இருக்குன்னா, அது வெளிப்படையானது தானே. ஒரு செயலை செய்யறான், ஒரு காரியத்தை செய்யறான், கெட்ட வார்த்தை போடுறது, ஏதோ ஒரு பாவம் செய்யறான்.
அது வெளிப்படையான, அவன் ரகசியமா செஞ்சாலும் தெரியுதான், அது வெளிப்படமா செஞ்சாலும் தெரியுதான். பாவம் அப்படின்னாலே இது வெளிப்படையானது. ஆனா மகிமை யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. பாவம் ஒருவேளை அந்த துணிகரமா பாவம் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம அறியாத ஒண்ணு, நம்முடைய சிந்தைக்கு தெரியாது, நம்ம கண்களுக்கு தெரியாத ஒண்ணு மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படி சபையை விட்டு விலகி போய்க்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 68வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் யாக்கோபின் கூட மன்னிக்கவும் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் பார்க்கிறோம். ஆனா யூதாவையும் தமக்கு பிரியமான சீயோனையும் தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 78 68ல. ஆனா 60ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் தாம் கூடாரம் என்ன மனுஷருக்குள்ளே தாம் போட்ட கூடாரமாகிய தமது வாசஸ்தலத்தை விட்டு விலகி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் விலகிட்டார். வாசஸ்தலத்தை விட்டு என்ன செஞ்சார்? விலகிட்டார். விலகிதான் சீயோனுக்கு வர்றார். சீலோவிலிருந்து சீயோனுக்கு வர்றார். அப்ப வாசஸ்தலத்தை விட்டு விலகிட்டாரா இல்லையா? இது கிட்டத்தட்ட 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை நமக்கு மையமா கொண்டது. அதை வைத்துதான் காண்பித்து கொடுக்கிறா. ஏலியுடைய குமாரர்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாவம் செய்ய பாவம் செய்ய பாவம் செய்ய ஒரு கட்டத்துல மகிமை என்ன செஞ்சுட்டு விலகிட்டா இல்லையா? விலகி போயிடுச்சு. அப்ப வெளிப்படையா பினகாசின் பாருங்க, மன்னிக்கவும் ஓப்னி மற்றும் பினகாஸ் ஏலியின் குமாரர்கள் வெளிப்படையா பாவம் செய்றாங்க. ஆனா மறைமுகமா என்ன போய்கிட்டு இருக்கு? மகிமை போய்கிட்டே இருக்கு. இது நமக்கு பெரிய ஒரு படிப்புன்னு பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் அப்படி நான் பேசி சாதிச்சுட்டேன், நான் இப்படி நான் வெளுத்துட்டேன், நான் போட்டுன்னு போட்டேன் பாருங்க, நான் அட்டி கொடுத்துட்டேன். இதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவமே கிடையாது. இன்னைக்கு வாய்ச்சாலகத்துல சாதிச்சுட்டேன், என் சுய பெருமையை நிலைநாட்டிட்டேன், இது எல்லாமே ஆதாமின் சுபாவம். என்றைக்கு கர்த்தருடைய சபை பாவத்துக்கு இடம் கொடுக்கிறதோ, அது தேவ மகிமையை படிப்படியாக இழந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. இது எசேக்கியேல் நாட்களையும் காமிச்சு கொடுக்கிறார், ஏலியின் நாட்களையும் காமிச்சு கொடுக்கிறார். நம்ம பாருங்க, இந்த மகிமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு கட்டத்துல சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்போது, அதையும் நம்ம கவனிப்போமே. ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது தேவ மகிமை அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. இந்த மகிமையும் எசேக்கியேல் நாட்கள் எப்படி போயிட்டு படிப்படியா விலகி விலகி விலகி. எசேக்கியேல் கண்ட ஆலயம் யாருடைய ஆலயம்? செருபாபேல் ஆலயமா இல்ல யார் ஆலயம்? செருபாபேல் அதுக்கு அப்புறம் தான் வருது. யாருடைய ஆலயம்? சாலமோனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தின் மகிமை இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நான் படிக்கணும். அதனாலதான் ஆண்டு என்ன செய்யறாரு, முந்தின தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு வந்ததை இவங்க கேட்கவே இல்லை. இவங்க கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்கிறத சகரியா 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே ஆவியான வெளிப்படுத்துற. முந்தின தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ சொல்றாங்க, பொல்லாப்பை விட்டு விலகுங்க விலகுங்க விலங்குன்னு சொல்லியாச்சு, கேட்கல. நம்ம எதுக்கு இவ்வளவு சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த சகரியா புஸ்தகம் புது உடன்படிக்கைக்கு முன் அடையாளமா இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக முதல்க நம்ம அறியணும். முதல்ல இருந்து நம்ம தியானிச்சு வர்றோம். என்ன 3 சிறப்பிடிப்பு, 3 விதமான விடுதலை எந்தெந்த வருஷத்துல நடந்ததுங்கிறத பார்த்துட்டே வர்றோம். மீண்டும் நான் அழுத்தம் கொடுப்பேன், பிற்பாடு நான் அழுத்தம் கொடுக்கிறேன். அப்போ இங்க நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, முந்தின தீர்க்கதரிசிகள் என்று சகரியா 1:4 அவர் சொல்றேன்னு சொல்லும் போது, எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாளிலே நான் யூதாவோடும் இஸ்ரவேலோடும் பண்ண போகிற புது உடன்படிக்கை யாவன அப்படிங்கிற காரியங்களை கர்த்தர் பேசுறார். எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்க முடியும். எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே தெளிவா பேசுறார் பாருங்க. என்ன எதை குறித்து பேசுறார்? புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலம். 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்த நாளில், கைப்பிடித்த நாளில அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல அது என்ன செய்யாது, இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன். பாருங்க, முந்தைய பிரமாணத்துல முந்தைய உடன்படிக்கையில அவங்க நிலை நிற்கல, நானும் அவர்களை புறக்கணிச்சிட்டேன். இது முந்தின தீர்க்கதரிசிகளின் காலம், முந்தின ஏற்பாடு, முந்தைய பிரமாணத்தினுடைய காலம். ஒரே வசனத்துல காமிச்சு கொடுத்துட்டாரு. நமக்கு இதே வசனத்தை தான் சகரியா 1:4 பார்க்கிறோம். முந்தின தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள், அவர்களால ஜனத்திற்கு என்ன இல்லை, புரோஜனம் இல்லை. புரோஜனம் இல்லைன்னா அவங்களை அற்பமான சொல்லல, எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் கேட்டபாடு இல்லை.
அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எபிரேயர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை தாண்டி 10ஆம் வசனத்துக்கு வரும்போது, நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்த காலம் வருதுன்னு சொல்லி, புது உடன்படிக்கை ஆவணன்னு சொல்லி இந்த புது உடன்படிக்கையுடைய மேன்மையை காமிச்சு கொடுக்கிறார். நான் என் பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவருடைய இருதயமாகிய பலகையிலே எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த பழைய உடன்படிக்கையில கர்த்தர் தமது பிரமாணங்களை தூரத்துல வச்சிருக்கிறார். 2 கற்பலகைகள்ல தூரத்துல வச்சிருந்தார். புது உடன்படிக்கையில இது தூரமா சமீபமா? என் பாட்டு புக்கை கொண்டு வரல, வீட்டுல மறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு அது தூரம். இருதயத்தை யாராவது வச்சுட்டு வருவாங்களா? இருதயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மனதை யாராவது வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்களா? மறந்து எங்கேயாவது? மனது நம்ம வீட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு? இங்கே இருக்கு. அப்போ இதுதான் பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், பாரதூர வித்தியாசம் எங்க இருக்குன்னா, அன்னைக்கு ஜனங்கள் தூரத்துல தேவனை கண்டாங்க. அதனாலதான் அவர் எத்தனை தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் தூரமாய் விலகி விலகியே போய்கிட்டு இருந்தாங்க. இது கற்பலகைகள் உண்டான ஏற்பாடு. புது உடன்படிக்கையில அந்த 2 கற்பலகைகளுக்கு பதிலாக 2 கற்பலகைகளை ஆண்டவர் எப்படி காமிக்கிறார்னா, ஒன்று மனது, இன்னொன்று இருதயம். பிரியாத ஒன்று. அவ எந்த அளவுக்கு பாருங்க, அன்னைக்கு கிறிஸ்துவ அவங்க தூரமா பார்க்காங்க. தேவ வார்த்தையாகிய கிறிஸ்துவ தூரமா பார்க்காங்க. அது பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கு மேல கேருபீன் கிருபாசனம் வச்சிருக்கு. அதுக்கு மேல கேருபீன் சட்டை வச்சு மூடி இருக்கு. யாரும் உள்ள போக முடியாது. வெளியில பாருங்க, திரையும் தொங்க விட்டுருக்கு. திரை அப்படிதானே, திரையும் இருக்கு. அதாவது பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பிரவேசிக்க முடியும்னு எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் போய் உள்ள பெட்டியில எடுக்க முடியுமா அவருக்கு தெரியல. அவ்வளோ பயங்கரமா பந்தோசமா அப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறது. ஆனா புது உடன்படிக்கையில் பாருங்க, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது ஆவியை விட்டாராம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50 மற்றும் 51 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, இயேசு மறுபடியும் சத்தமிட்டு, மகா சத்தமிட்டு நமது ஆவியை விட்டா, ஜீவனை விட்டா, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. நாம் எவ்வளவு சமீபமானவர்கள் அப்படிங்கிறத வேதம் காண்பிக்கிறது. இதைத்தான் எபேசியர் 2:14 சொல்லும் போதும் கூட, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தூரமாயிருந்த நாம் சமீபித்து வந்தோம். அதனாலதான் முந்தைய தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க விலகி விலகி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பிந்தைய தீர்க்கதரிசிகளாகிய ஆகாய், சகரியா, மல்கியா எல்லாருமே கவனித்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்தவங்க. சிறைப்பிடிப்புக்கு முந்தைய காலம், சிறைப்பிடிப்புக்கு பிந்தைய காலம். அப்போ சகரியா மூலம் முதல்ல வெளிப்படுறது என்னன்னா, முந்தைய தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிட்டே வந்ததை காமிச்சு கொடுக்காரு. அவங்களுக்கு இவங்க செவி கொடுக்கவே இல்லை. அதற்காக தான் பிந்தைய தீர்க்கதரிசிகளாகிய ஆகாய், சகரியா இவங்களெல்லாம் கர்த்தர் எழுப்ப சித்து கொண்டார். ஆகாய், சகரியா இவர்கள் புது உடன்படிக்கைக்கு முன் அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். இதை தெளிவாக நாம் அறிந்து வைக்க வேண்டும். இதுக்கு இன்னும் தட சாட்சிய சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுல நம்ம பார்க்கிறோம், முக்கியமான பாத்திரங்களா செயல்திலின் குமாரனாகிய செருபாபேல், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, 2 பேரும் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியும் 2 பேர் தான் காண்பிக்கப்படுறாங்க. செருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தையும் ஆலயம் முழுவதையும் கட்டும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை, அவன் சந்ததிய அங்கே பணிவிடை செய்கிறதற்குன்னு விசேஷத்தை அந்த கர்த்தருக்கென்று பணிவிடை செய்கிறதற்கென்று பயன்படுத்தப்படுற பாத்திரமா இருக்கார். ஆலயம் அதுக்கப்புறம் பணிவிடை, இந்த 2க்காக இந்த மனிதர்களை தெரிந்து கொண்டார். சரி, செயல்தில் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? எதுல வர்றார்? ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். நல்லா மறந்துடக்கூடாது. யூதா கோத்திரன்னு சும்மா சொல்லக்கூடாது. அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? ராஜா வம்சத்தை சேர்ந்தவன். எக்கோனியா, யோயாக்கீம் என்கிற அர்த்தம் கொண்ட எக்கோனியா, அவன் கட்டுண்டவனாக பாபிலோனுக்கு போகிறான். அங்கேதான் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது. இன்னும் நீங்க நிறைய அறியணும் அப்படின்னா, அந்த எக்கோனியாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு நீங்க அறியணும் அப்படின்னா, நீங்க மத்தியில பார்த்தா புரியாது. ஏன்னா இதே காரியம் எக்கோனியாவுக்கு பிள்ளைகள் பிறந்ததை நீங்க மத்திய 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை கவனித்தா அவனுக்கு கிட்டத்தட்ட 7 பிள்ளைகள் பிறந்தது பைபிள்ல போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுவாங்க. 1 நாளாகமம், மீண்டும் சொல்றேன், 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை பார்த்தா கட்டுண்ட எக்கோனியா அப்படின்னு அவனை குறித்து சொல்லுவார். அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் நீங்க வேணா கூட்டி பார்த்துக்கலாம்.
7 பிள்ளைகள் அங்கே பிறக்கிறாங்க. அதுக்கு மேல இருந்தாங்களும் நமக்கு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட அங்க 7 பிள்ளைகள் இருக்கிறத 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப செருபாபேல் ராஜ வம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறார். அப்போ இவரு யோசுவா எதுக்கு அடையாளமா இருக்கிறார்? ஆசாரியர். இப்ப 2 பேரையும் தான் ஆண்டவர் என்ன செய்றார்? இதுல உட்படுத்துறார். 2 பேரையும் தான் ஆண்டவர் என்ன செய்றார்? விசேஷமான பாத்திரங்களா இங்க சகரியா புஸ்தகத்துல காண்பித்து கொடுக்கிறார். இது ஏன் புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப செருபாபேல் ராஜாக்களுக்கு அடையாளமாகவும் யோசுவா ஆசாரியர்களுக்கு அடையாளமாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி எழுதுறான். எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 6வது வசனத்துல. எல்லாமே வசனம் தான். வசன ஆதாரம் இல்லாம நீங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்ப இங்க விசேஷித்த பாத்திரங்களை சகரியால யோசுவாவும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் செயல்திலின் குமாரனாகிய செருபாபேலும் இங்கே காண்பிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர்களுக்காக தான் பிரத்யேகமா, அவர்களுக்காக தான் தீர்க்கதரிசனம் அதிகமா வருது. அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்வேன். அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்துகிறார். அவர்களை தான் விசேஷமா தெரிந்து கொண்டவர்களை காண்பிக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேரும் இப்ப எதுக்கு அடையாளமா இருக்காங்க? புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்காங்க. புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளம், மறந்துடாதீங்க. அதனாலதான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு தலைப்பே சகரியா கண்ட தரிசனங்களும் புது உடன்படிக்கையின் சபையும். அப்ப சகரியா புஸ்தகத்தில் புது உடன்படிக்கையின் சபை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப செருபாபேலும் யோசுவாவையும் பார்க்கும்போது இந்த 2 நபர்களையும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்ப்போமே ஆனால், வெளிப்படுத்தல் 1:6 படி நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினால கழுவி என்ன செஞ்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். அப்ப செருபாபேல்களும் யோசுவாக்களும் இணைந்ததுதான் புது உடன்படிக்கையினுடைய சபை. எவ்வளவு அழகா காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிச்சுவாங்க, இந்த செருபாபேல ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்றார். நீங்க ஆகாய் புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது 23ஆம் வசனத்தை பாத்தீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்திலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை எப்படி வைப்பேன்? சத்தமா சொல்லுங்க. முத்திரை மோதிரமா வைப்பேன். இதுவும் நமக்கு ஒரு அத்தாட்சி. என்ன அப்படின்னா, இவன் புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறான் என்பதுக்கு இது ஒரு சிறந்த அத்தாட்சி. முத்திரை மோதிரமாக வைப்பேன். இதை நிறைய பேர் வாக்குத்தத்தம் எடுப்பாங்க. எதுக்கு எடுக்காங்களோ தெரியல. சரி, இருக்கட்டும். செருபாபேல் கிறிஸ்துவுக்கு முன்னிழல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்றார். சரி, அப்படியே எரேமியாவுக்கு எடுங்களேன். எரேமியா 22வது அதிகாரம், எரேமியா 22 24வது வசனத்தை வாசிங்க. 24. என் வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்துக்கங்க, அந்த வசதியை வச்சுக்கங்க. முத்திரை மோதிரம் இங்க என்னதான்? முத்திரை மோதிரம். அப்ப ஏன் இங்க முத்திரை மோதிரமா இருந்தாலும் நான் கழிச்சு போடுவேன்னு சொன்னா, அப்ப கோணியா நமக்கு தெரியும். கோணியா, எக்கோனியா, யோயாக்கீம், இந்த 3 பேருமே யாரதான் குறிக்கும்? 3 பேரா ஒருத்தரையா? ஒருத்தரை தான் குறிக்கும். அப்ப யோயாக்கீமை குறித்தான் சொல்றார். இவனை தான் பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு போறான். நான் முதலே சொல்லிட்டேன், யோயாக்கீம் என்கிற ராஜாவின் நாட்கள்ல முதல் சிறைப்பிடிப்பு. 2வது ராஜா யோயாக்கீன் இன்னில் முடியும். அந்த ராஜாவுடைய நாட்கள்ல 2வது சிறைப்பிடிப்பு. 3வது பாபிலோனிய சிறைப்பிடிப்பு சிதேக்கியா ராஜாவின் நாட்கள் நடந்தது. அப்ப இந்த யோயாக்கீன் இவனை பைபிள் சொல்லுது பாருங்க, சிறைப்பிடிப்புக்கு ஒப்பு கொடுக்காரா இல்லையா? சொல்லுங்க, சிறைப்பிடிப்புக்கு ஒப்பு கொடுக்காரா இல்லையா? சிறைப்பிடிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கை சிறைப்பிடிப்புக்கும் புது உடன்படிக்கை விடுதலின் பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கு. பைபிள் எப்படித்தான் சொல்லுது? நியாய பிரமாணத்தை அடிமைத்தனம் தானே பைபிள் சொல்லுது. சிறைப்பிடிப்புக்கு அடையாளமா தானே சொல்றாரு இல்லையா? கலாத்திய இப்ப எடுக்க வேண்டாம். கலாத்திய 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் அடிமையான விடத்தில் பிறந்தவன், மற்றவன் சுயாதீன வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். பாருங்க,
அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லும்போது அந்த இரண்டு ஸ்திரீகளும் இரண்டு ஏற்பாடுகளாம். பாருங்க, இரண்டு ஸ்திரீகளும் இரண்டு ஏற்பாடுகளாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்ப இங்க அடிமைத்தனமும் சுயாதீனமும் காண்பிக்கப்படுதா படலையா? சொல்லுங்க. அப்ப எக்கோனியா போகும்போது எப்படிப்பட்டவனா போறான்? கைதியாவே போய் அங்கே என்ன செஞ்சுட்டான்? மரிச்சிட்டான். சிறைப்பிடிப்பிலிருந்து வந்த கூட்டம் செருபாபேல் தலைமையில, செருபாபேலும் சிறைப்பிடிப்பிலிருந்து தான் வர்றார். பாருங்க, விடுதலை நோக்கி பயணிக்கிற செருபாபேல் புது உடன்படிக்கையை நமக்கு காண்பிக்கிறது. இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, யோயாக்கீமை குறித்து ஆண்டு அன்னைக்கு முன்னாட்கள் எரேமியா மூலம் சொல்லிட்டாரு. அவன் முத்திரை, என் வலதுகையின் முத்திர மோதிரமா இருந்தால் என்ன செஞ்சிருவேன்? எரிந்து போடுவேன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எரிந்து போடுவேன்னு சொல்றாரு. ஒருத்தனை மாற்றுறாரு. என்ன சொல்ல? ஒருத்தனை எரிந்து போடுவேன்னு சொல்றாரு, ஒருத்தனை அணியிறாரு. ஒரே சந்ததிக்குள்ள. நம்மளையும் பாருங்க, ஆண்டு இப்படிதான் வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை வைத்திருக்கிறார். ஒலிவ மரம், காட்டொலிவ மரம். எழுத்தின்படியான இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 2:28-29 சொல்லுகிறது. அதாவது உள்ளாக புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளாக யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 2 அதிகாரம் 28-29. பிரியமானவர்களே, முத்திரை மோதிரத்தை எரிந்து போடுவேன்னு சொல்றாரு. அது அப்படி நடக்கலையா? அது எதை குறிக்கு தெரியுதா? சிறைப்பிடிப்பை குறித்து அங்க விளாசுறார். நம்ம பாஷையில சொன்னா, எக்கோனியாவை சிறைப்பிடிக்க சிறைப்பிடிப்பு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றார். நியாயப்பிரமாணத்தை பாருங்க, அடிமைத்தனம் சொல்லி காமிச்சு கொடுக்கார். அது அடிமைப்பட்டிருக்கு. பாபிலோன்ல போய் என்ன செஞ்சாங்க? வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாங்களா இஸ்ரேல் ஜனங்கள்? வாழ்ந்தாங்களா இல்ல அடிமைப்பட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. அடிமைப்பட்டிருந்தாங்க. அப்ப எக்கோனியாவை அவர் முத்திரை மோதிரமான் தூக்கி எறிகிறாரு. இன்னொருத்தனை என்ன செய்றாரு? அவன் சந்ததியிலே அவனுக்கு அடுத்து வர்றதுல அப்ப என்ன கவனிக்கீங்களா? அப்ப முந்தின அந்த ராஜாங்கத்தை ஆண்டவர் எரிந்து பின்னின ராஜாங்கத்தை நிலைநிறுத்துகிறார். அப்ப இதத்தான் பழைய உடன்படிக்கை ஆண்டவர் அகற்றி, அதான் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்போ செருபாபேலை நிலைநிறுத்துவதற்கு எக்கோனியாவை நீக்கி போடுகிறார். நம்ம இப்படிதான் படிக்க வேண்டியது இருக்கு. கிருபையின் பிரமாணத்தை நிலைநிறுத்துறதுக்கு நியாயப்பிரமாணத்தை நீக்கி போடுகிறார். நியாயப்பிரமாணத்தை நீக்கி தானே போட்டார். மத்திய அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். மத்திய நமக்கு தெரியும், மத்திய 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களை பார்க்கும்போது மலை பிரசங்கத்துல எவ்வளவு காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. மத்திய 5, 27, 28 பேசுகிறாரு. அதை தொடர்ந்து 30, 33, 34, 35 அதுல வரும்போது ஒரு தீமையோடு நீங்க எதிர்த்திருக்க வேண்டாம். அதுதான் சொல்றாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு ஒருவனை எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனுடைய வலது கணத்தில் இருந்தால் அவனுக்கு மறுகணத்தை என்ன செய்ய? திருப்பி கொடு. 1 மைல் தூரம் வளர்ந்த மண்ண அவனோட 2 மைல் தூரம் போ. வசதி எடுக்க நினைக்கிறோம், அங்கேயும் விட்டுட்டு. பிரமாணத்தை எப்படி மாற்ற பாருங்க. ஒன்றை நீக்கி இன்னொன்றை நிலைநிறுத்துகிறார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை சத்தமா சொல்லுங்க, நீக்கி போடுகிறார். பைபிள்ல இருக்குன்னா இருக்குதான். அதனாலதான் எபிரேயர் 8 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லுவாரு, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாம் உடன்படிக்கை அவர் இடம் தேட நோக்கம் என்ன? முதலாம் உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு? பிழை உள்ளதா இருந்தது. இது 100க்கு 100 உண்மை. பைபிள்ல இருக்குன்னா இருக்குதான், பைபிள்ல இல்லைன்னா இல்ல. அப்ப இந்த செருபாபேல ஆண்டவர் எப்படி காமிச்சு கொடுக்காரு பாருங்க, எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எரேமியா 22 அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க சொல்றாரு, எக்கோனியாவை அவ்வளவு சபிக்கிறார், சாபம். ஏன்னா பாருங்க, 30ஆம் வசனத்துல சொல்றார், இந்த புருஷன் சந்தானமற்றவன், நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்துக்கங்க. ஆனா இவனுடைய வித்துலதான் யார் வர்றா? கிறிஸ்து வருகிறா. லூக்கா 3:27 குறிச்சு வச்சுக்கங்க, இப்ப எடுக்க வேண்டாம், நமக்கு நேரம் போயிட்டே இருக்கும். லூக்கா 3வது அதிகாரம் 27வது வசனத்துல இங்கே யார்தான் வர்றா? சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான், அவருடைய குமாரர்கள் வர்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தாவீதின் சிங்காசனத்துல கிறிஸ்து வீற்றிருக்கிறார் இல்லையா? சொல்லுங்க, கிறிஸ்து வீற்றிருக்கிறார் இல்லையா? கிறிஸ்து வீற்றிருக்கிறார்.
ஆனா இங்க அவர் சொல்றாரு பாருங்க, இந்த புருஷன் சந்தானமற்றவன் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்க. சந்தானமற்றவன் என்ன அர்த்தம் தெரியுமா? சந்தானமற்றவன் அப்படின்னா சைல்ட்லெஸ், அவன் பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம். பிள்ளைகள் இல்ல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா 1 நாளாகமோ 3வது அதிகாரம் 17-18 அவனுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தது போட்டிருக்குதே. இது எதுக்காக காண்பிக்கப்பட்டது அப்படின்னா, இவனை ஒட்டுமொத்தமா இவனை வந்து வெறுத்து தள்ளுறாரு. இவன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா போயிட்டான். தயவு செய்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதே எரேமியா 22வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து 30 வரைக்கும் ஒரு 7 வசனங்கள் தானே. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இவனை குறித்து ஆண்டவர் அவ்வளவு இதா சொல்றாரு. இவனை வந்து என்ன செய்யறேன்னா, இவனை பாருங்களேன், 27ஆம் வசனத்தை பாருங்க, 26ல இருந்து பாருங்க. உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே என்ன செய்வீங்க? சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்வதில்லை? திரும்பி வருவதில்லை. நியாயப்பிரமாணம் திரும்பி வராது. அதுக்கு பிறகு வந்த சந்ததியில தான் யாரு வர்றா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செருபாபேல். எகோனியா சலாத்தியலை பெறுறான். சலாத்தியல் சராபேபேல் அப்படின்னு போட்டிருக்கு. செருபாபேலை பெறுறார். இந்த செருபாபேல ஆண்டு முத்திர மோதிரமாக பாவிக்கிறார். அவன் பாருங்க, கலட்டி தூக்கி எரிஞ்சிரும் சொல்றவரு எரிஞ்சிட்டார், உண்மையிலே எரிஞ்சிட்டார். ஆனா இங்க அணிகிறாரு இல்லையா? அவன் பாருங்க, அப்ப நம்ம இதுதான் நான் படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? தூக்கி எரிஞ்சவரு ஒரு காலகட்டத்தில் நம்மளும் எரியப்பட்டவங்களா இருந்தோம். யூதர்களும் எரியப்பட்டவங்க தான். ஆனா அவர்களுக்கு கிருபை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. ஒரு கூட்டம் மீதியா இருக்குன்னு சொல்லதான் செய்யறாரு. நீ திரும்பி வருவதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன செய்யறாரு? திரும்பி கொண்டு வர்றாரு. 70 வருஷம் சிறைப்பிடிப்புக்கு அப்புறம் அவங்க உள்ள வர்றாங்க. எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11-12 பாக்குறோம். 70 வருஷமா பாபிலோன் ராஜாவை சேவிப்பாங்களாம். அது 70 வருஷத்துக்கு பிறகு நான் ஜனங்களை என்ன செய்வேன்? திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கு வாக்கு உரைக்கிறார். இந்த செருபாபேல புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காண்பித்துக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? இன்னொரு விஷயத்திலே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது என்னவென்றால், இங்க பாருங்களேன், இந்த மனுஷனை குறித்து முத்திரை மோதிரத்தங்க என்கிற விஷயத்துல பார்க்கும்போது அவனை முத்திர மோதிரமாகவே தேவன் பாவிக்கிறார். அப்ப தூக்கி எரியப்பட்ட இந்த எக்கோனியா, அதற்கு பிறகு அணியப்படுகிற செருபாபேல் என்று பார்க்கும்போது இதே ராஜ குலம் எது விழுந்து போனதோ அதிலேயே ஆண்டவர் ஒரு மனிதனை எழும்ப பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் பார்க்கிறோம். யூதா ஒரு காலகட்டத்தில் விழுந்து போனது. ஆனா யூதாவில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் ராஜாதி ராஜாவாய் வந்து பிறக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த செருபாபேல கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இன்னொரு காரியத்தில் நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, செருபாபேல் பிறப்பு எங்கதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கதான்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் தான் செருபாபேலை பெறார். சலாத்தியல். அப்போ இந்த செருபாபேல் பிறப்பு எங்க அப்படின்னா, பாபிலோன், பாவம் நிறைஞ்ச இடம். ஆனா அவனுடைய டைரக்ஷன், அவன் ஒரு பெரும் கூட்டத்தை எதுக்கு நேரா கொண்டு போறான் அப்படின்னு கேட்டா, விடுதலைக்கு நேரா, எருசலேமுக்கு நேரா, ஆலயத்துக்கு நேரா கொண்டு போகிறான். இந்த காட்சியை பார்க்கும்போதும் இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கு. ஆமா, கிறிஸ்து இந்த பூமியில தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, இந்த பாபிலோன்ல பிறந்து ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பெரும் கூட்டத்தை அவருடைய சபைக்கு நேரா கொண்டு வருகிறார். இதைதான் நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எதையும் கூட்டி குறைக்க அந்த விஷயமே கிடையாது. எனக்கு தேவன் என்னெல்லாம் உணர்த்துறாரு அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கிறேன். எனக்கு அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்போ பாபிலோன்ல பிறந்த இந்த மனுஷன், இந்த செருபாபேல், அப்ப கிறிஸ்துவ எங்கதான் வந்து பிறகுறாரு? எங்கதான் பிறகுறார்? பரலோகத்திலையா? பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல எப்படி பாபிலோன்ல செருபாபேல் பிறந்து, ஆனா அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு பெருங்கூட்டத்தை அவருக்கு நேரா, ஆலயத்துக்கு நேரா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா, பரிசுத்த நகரத்துக்கு நேரா, பரம எருசலேமுக்கு நேரா நடத்துகிற உன்னதமான பணியை தான் யார் இந்த பூமியில செய்தா? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அப்ப செருபாபேல் கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொல்லல, இல்லைன்னு காரியங்கள் என்ன தவறு இருக்கு? செருபாபேல் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் தான், எவிடன்ஸ் இருக்குதே. அப்ப செருபாபேல் என்ன செய்யறாரு? அவனுடைய பிறப்பு எங்கதான் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த பிறப்பு நம்ம பார்க்கும்போது சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆண்டவர் வந்து இது ஆசீர்வாதமா சொல்றாரு. பாபிலோன் ஆசீர்வாதமாவா பேசிட்டு இருக்காரு?
நான் கலட்டி எரிஞ்சிருவேன், நீ வரமாட்ட, உன்னை அடிமைப்பட்டு போயிருவ, உன்னை புறஜாதி தான் உன்னை ஆளுகை செய்வான்னு சொன்னதெல்லாம் எது ஆசீர்வாதமா? சாபம். அப்போ சாபத்துல, சாபம் நிறைந்த இந்த உலகத்துல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு எப்படி செருபாபேல் பாபிலோன்ல பிறந்து ஜனங்களை பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நேரா கூட்டிட்டு போறாரோ, இதே காட்சியை தான் புது உடன்படிக்கையில பார்க்கிறோம். கிறிஸ்து பாவம் நிறைந்த இந்த பாபிலோன் ஆகிய இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேமுக்கு நேராய் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி கொண்டு போகிறார். இந்த வெளிப்பாடு அறியணும். இன்னும் நம்ம சகரியா கண்ட அடையாளங்களுக்குள்ளே, தரிசனங்களுக்குள்ளே இன்னும் போகல. அது இருக்கு, 10 தரிசனங்கள் இருக்கு. அந்த 10 தரிசனங்களை அடுத்தடுத்த செஷன்ல உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். 2வது செஷன்ல 5 தரிசனங்களை குறித்தும், 3வது செஷன்ல, கடைசி செஷன்ல 5 தரிசனங்களை குறித்தும் பார்த்து முடிச்சிருவோம். ஆனா இப்ப நம்ம ஒரு அறிமுகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா இருக்கு பாத்தீங்களா? அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, அங்கே சிறைபிடிக்கப்பட்ட ஜனத்தை செருபாபேல் மூலமா ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டம் வெளியே வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மையும் விடுவிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து பிறந்தார். பாபிலோன் என்ற சொல்லப்படுகிற பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டு உங்களை என்னையும் மீட்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களை என்னையும் நித்திய ஜீவனாகிய பரம எருசலேமுக்கு கொண்டு போகிறார். செருபாபேல் ஜனங்களை கொண்டு போனது எங்க? இந்த எழுத்தின்படியான எருசலேம். நம்முடைய பரம செருபாபேல் எங்க கொண்டு போறாரு? பரம எருசலேமுக்கு கொண்டு போகிறார் என்கிற வெளிச்சத்தை அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. எத்தனை திட சாட்சிகள்! அப்ப பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஆசாரியன். செருபாபேல் யாரை குறிக்கும்? எந்த வம்சத்தை குறிக்கும்? ராஜ வம்சத்தை குறிக்கும். அப்ப ராஜா, ஆசாரியன். இதைத்தான் சகரியா 6வது அதிகாரத்துக்கு வரும்போது, சகரியா 6வது அதிகாரத்துல அதுல நாம் பார்க்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், அங்கே யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை காண்பிக்கிறார். பிரதான ஆசாரியன் சிரசிலே பொற்கிரீடம் சூட்டப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பாருங்க, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல், சத்தமா சொல்லுங்க, ஆசாரியராயும் இருப்பார். ஆசாரியராயும் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அது என்ன ஆசாரியராயும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், ஆசாரியராயும் இருப்பார். அப்ப இந்த வெளிப்பாடு எல்லாம் சகரியா புஸ்தகத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறதுனால, இந்த சகரியா புஸ்தகத்தை நம்ம எதுக்கு அடையாளமா தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளம். அப்ப நான் கேட்கிறேன், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்கள்னா அப்ப நம்முடைய ராஜாதி ராஜா யார்? நம்ம ராஜாக்கள். நமக்கெல்லாம் ராஜாதி ராஜா யார்? கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆசாரியர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வெளிச்சத்தை தான் இங்க கொண்டு வரார். இது ஏன் புது உடன்படிக்கையில பார்க்க முடியாதா? புது உடன்படிக்கையில ராஜாக்கள் இருந்தாங்க, புது உடன்படிக்கையில ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் இல்லவே இல்லை. நல்ல கவனிங்க, தயவுசெய்து நல்ல கவனிங்க. புது உடன்படிக்கையில ராஜாக்களும், நல்ல கவனிங்க, புது உடன்படிக்கையில ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருந்தாங்க. ஆனா ராஜாக்கள் ஆசாரியர்களாயும் என்ன செய்யல? இல்ல. ஆசாரியர்கள் ராஜாக்களாயும் இல்ல. இப்படிதான் ஒரு மனுஷன் எழும்புனா, நான் ஆசாரியன் ஆயிருவேன்னு சொல்லி எழும்புனா, தேவனுடைய பனிஷ்மெண்ட் வந்தது. பழைய உடன்படிக்கையில இவ்வளவு பெரிய துணிகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எடுக்க வேண்டாம். உசியா என்கிற ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லியிருக்கு. குறிச்சு வச்சுக்க, எடுக்க வேண்டாம், டைம் போயிடும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் உசியா ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் யூதா வம்சத்துல வந்த ராஜா. அவன் ராஜாங்கத்தை மட்டும்தான் பார்க்கணும். என்னைக்கு நான் ஆசாரியன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றானோ, ரிஜெக்டட், கண்டம், he was punished, தண்டனைக்குரியவனாய் மாறினா. அப்ப அன்னைக்கு அவனுக்கு ஒரு என்ன வருது? நம்ம ராஜாவா இருக்கிறோம், ஆசாரியன் ஆக நினைக்கான். முடியாது. கிருபையின் பிரமாணத்துலதான் அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கிறாரே ஒழிய நியாய பிரமாணத்துல இல்லை என்பதை உசியா மூலமே தேவன் வெளிப்படுத்துறா.
அதனாலதான் பிரியமானவர்களே, அங்க ஏசாயா கண்ட தரிசனத்துல பார்க்கும் போதுமே ஏசாயாவுக்கு ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத காமிச்சு கொடுக்கிறார். சகரியாவுக்கு இங்க அங்க எங்க அங்கேயும் ஏசாயா 6, இங்கேயும் சகரியா அங்க ஏசாயா 6ல சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவரை பார்க்கிறாரு. இங்க யாரை பார்க்கிறாரு? இங்க எத்தனாவது அதிகாரம் தான்? சகரியாலையும் 6 அதிகாரம் தான். அப்ப சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த இடத்துல சபையும் இருக்கு. அதை பார்க்கணும். சபை சிங்காசனத்துல இருக்காங்கடா, ஆமா இருக்கதான் செய்யுது. எபேசி 2:7 அதுதானே சொல்லுது. அவரோடு கூட நம்மையும் எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும் செய்தான்னு சொல்லும் போது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார், நாம அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? We are seated. எனக்குமே இந்த 4 சத்தியங்களை எப்பவுமே நான் சொல்றேன். நீங்க எப்பனாலும் சரிதான், நீங்க யூடியூப்லனாலும் கேட்கலாம். கிட்டத்தட்ட இந்த 4 சத்தியங்களுக்குள்ளே தான் நாங்க நிற்போம். வேற எதுலையுமே போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றும் அவருடைய வீற்றிருத்தல், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அனுபவம், இதுக்குள்ளே தான் நாங்க நிற்போம். அதனாலதான் நாமும் கூட இந்த அனுபவத்துல தான் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. நாமும் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தோம், கிறிஸ்துவோடு கூட அங்கே அமர்த்தப்பட்டு இருக்கிறோம். இத குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. We must believe, or we are supposed to believe, that we are dead with Christ, we are buried with Christ, we are resurrected with Christ, and we are seated with Him. We are seated with Christ. கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து இருக்கிறோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்த்தெழுந்தோம், அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறோம். இந்த சத்தியங்களை தான் இந்த நாளில் நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் செய்திக்குள்ளே போகல, இதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப உசியா மரணமடைந்த வருஷத்துலதான் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு தெளிவு. பரிசுத்த அப்போ சொந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுற இருதயம் யூதனாகிய, நல்ல கவனிங்க, யூதர்கள பிறந்த ஏசாயாவுக்கு இல்லாம இருந்துச்சு. சொந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுற இருதயம் இல்ல. உசியா மரணமடைந்த வருஷத்துல இந்த காட்சிக்கு பிறகு, பரிசுத்தத்தின் மேன்மை உணர்ந்ததுக்கு பிறகு, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை பார்த்ததுக்கு பிற்பாடு, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன் சொல்லி தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பிற்பாடு அவர் சுத்திகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோமே. பைபிள் எந்த விஷயத்துக்கு பிறகு சொல்லுதுன்னா, உசியா மரணமடைந்த வருஷத்திலே. அப்ப நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்கு. உசியா மரணமடைந்து எதை காண்பிக்க அப்படின்னு கேட்டா, உசியா ஒரு கட்டத்துல நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்ய தெரியுமா? நான் ராஜா, ஆசாரியத்துவம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஆசாரியனும் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அதை தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? நெற்றில குஷ்டத்தை கொண்டு வந்தார், பனிஷ்மெண்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தினால, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களால கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வர முடியாது, தண்டிக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஒண்ணு நியாயப்பிரமாணம், இல்லைன்னா கிருபையின் பிரமாணம். நான் இதுல இருந்துகிட்டு இங்க வருவேன் அப்படின்னா அது தண்டனைக்கு ஏதுவானது. அதனாலதான் உசியாவை தேவன் அடிச்சதனுடைய முகாந்தரத்தை கவனிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தமே என்னன்னா, பழைய உடன்படிக்கையில ராஜா ராஜாதான், அவன் ஆசாரியனாக முடியாது. நீ ஆசாரியனா இருந்தா ராஜாவாக முடியாது, இதுதான். ஆனா புது உடன்படிக்கையில் எப்படி காமிச்சு கொடுக்காரு பாத்தீங்களா? அவர் ஆசாரியராயும் இருப்பார். அதனாலதான் அந்த 2 பாத்திரங்களை ஒன்றா கொண்டு வந்து எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்து காண்பிக்கிறா. அப்ப இது புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு பெரிய திருஷ்டாந்தம் பிரியமானவர்களே. அது மட்டுமா, இந்த சகரியா புஸ்தகத்துல கிறிஸ்து எந்தெந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அவர் கிளை என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கிளை பாருங்க, புருஷனாகிய, அதான் மன்னிக்கவும், கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன் அப்படின்னு சொல்றார். கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன். தாசன் அப்படின்னா சர்வன்ட், ஊழியக்காரன் என்று அர்த்தம். அப்ப இல்ல கிறிஸ்துவ குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இதே சகரியா 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வரும்போது இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். ஒரு மனுஷன் காண்பிக்கப்பட்ட புருஷன், அங்கே ஒரு ஊழியக்காரன், இங்க ஒரு புருஷன், கிளை எண்ணப்படுகிறவர். கிளை எண்ணப்பட்டவர் யாருதான்? இயேசு கிறிஸ்து. கிளை எண்ணப்படுகிறவர், அவர் தான் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அவர் தான் ராஜாவாய், அவர் தான் எனது ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே.
அப்ப இந்த வசன வெளிச்சத்தெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னும் குமாரனை குறித்த வெளிப்பாடு எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4வது அதிகாரம் முதல்ல கிளை இருக்கு, அதாவது கிளை எண்ணப்பட்டவராகிய தாசன், 2வது கிளை எண்ணப்பட்டவராகிய புருஷன், 3வது பாருங்க 4வது அதிகாரம் 9ஆம் வசனம், மன்னிக்கவும் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்ப தலைக்கல் யாரு? கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களால் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்ப தலைக்கல் யார்? ஆகாதென்று தள்ளப்பட்ட தலைக்கல் சங்கீதம் 118 இருக்கு. மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. அப்ப இங்கேயும் கிறிஸ்து வருகிறா. இன்னும் தொடர்ந்து பார்த்தா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 9வது அதிகாரத்துல அவர் மேய்ப்பரை குறித்து பேசுவார். மேய்ப்பரை குறித்து 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜாவாக பவனி வருகிறது காண்பிக்கப்படுகிறது. ராஜாவின் பவனியாய் நம்ம அங்கே கவனிக்கிறோம். சீயோன் குமாரத்தி மிகவும் களிக்கூர், எருசலேமின் குமாரத்தி கெம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புஸ்தகத்துல எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. அது மட்டும் இல்ல, நாம தொடர்ந்து நம்ம படிப்போமே ஆனால், நீங்க சகரியா 11வது அதிகாரத்துல மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார்னு சொல்லி காண்பிக்கப்பட்டு, நீங்க முழுமையா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மேய்ப்பனை கொண்டு வந்து ஏற்படுத்துகிறார். அவர் ஒரு மேய்ப்பனை நான் மேய்ப்பன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப நானே நல்ல மேய்ப்பன் என்று வேதத்துல பார்க்கிறோமே, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறாரே, அந்த அந்த மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க கிறிஸ்து இங்க அடையாளப்படுத்தப்படுகிறார். இதே சகரியா 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 30 வெள்ளி காசை கொடுத்தாங்களாம். இதுதான் என்னுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்கும் 30 வெள்ளி காசை கொடுத்ததை நம்ம நீங்கள் நானும் பார்க்கிறோம். சகரியா 11வது அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய வசனங்கள்ல பார்க்கும்போது எத்தனை வெள்ளி காசு கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு. கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு தான் மதிப்பு பெற்றார். அப்படிதான் பெற்று அவர் என்ன செய்யப்பட்டார்? காட்டி கொடுக்கப்பட்டார். அப்ப கிறிஸ்துவுக்கு அடையாளமா எவ்வளவு வெளிப்பாடான சத்தியங்கள் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வரும்போது 13வது அதிகாரத்தை நான் பார்க்கும்போது, திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படின்னு சொல்லி 13வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம். இதுவும் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. சகரியா 13வது அதிகாரம் முதல் வசனத்துல, பாவத்தையும் அழுக்கையை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் என்ன உண்டாயிருக்கும்? திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்தை நீக்கிறதுக்கு அவர்தான் வெளிப்பட்ட பிரதான ஆசாரியர். பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியில மனுஷகுமாரனை வெளிப்பட்டவர் தான் தேவன். அது மட்டும் இல்ல, அவருடைய பாடுகளை குறித்து இருக்கு பாருங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டதே இருக்கு பாருங்க. அதாவது இதே சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதனுடைய நடுப்பகுதியில பாருங்க, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, என்னை குத்தினவர்களும் என்னை நோக்கி பார்ப்பார்கள் சொல்றது போல. அப்ப அவரை எப்படி எதை வச்சு இது பண்றாங்க? குத்துறாங்க சிலுவையில. எதனால கடாவப்படுறாரு? ஆணிகளால் கடாவப்படுகிறார். குத்தினவர்கள் யாவரும் கண்கள் என்னை காணும் சொல்றார். அப்ப ஆணிகளால் கடாவப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, நீங்க 13வது அதிகாரத்துக்கு வரும்போது 13வது அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்களை பார்க்கும்போது, அங்கே வேதம் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லியிருக்கு. 6ஆம் வசனத்துல பாருங்க, உன் கையில் இருக்கிற இந்த வடுகள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பானா. இதெல்லாம் ஞான அர்த்தமா நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அதுல பின்பகுதியை பாருங்க, மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும், ஆனாலும் ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் என்ன செய்வேன்? திரும்ப வைப்பேன் சொல்றார். சகரியா 13:7 மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் என்ன செய்யப்படும்? சிதறி போகும். இதுவும் யாரை குறித்து சொல்லப்பட்டதுதான்? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டது. இதே வசனத்தில் எங்க பார்க்கலாம்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட ஒருத்தங்க எடுத்தீங்கன்னா வாசிங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க. 31 வாசிங்க. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று
பாருங்க, என்று எழுதியிருக்கிறபடி. அப்ப இங்க மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆடுகள் இங்க யாரு சொல்லுங்க? சந்தேகமா இருக்கா? சீஷர்கள். அது மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சதிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடிங்கிறத இங்க சகரியால காமிச்சு. அப்போ அவர் படப்போகிற பாடுகளை குறித்து சொல்றார். சீஷர்கள் கலைந்து போகிறத, ஓடி போகிற, பின்வாங்கி போகிறத குறித்து பேசுறார். அப்ப இது எல்லா சத்தியங்களையும் நம்ம கவனிக்கும் போது பிரியமானவர்களே, வேதம் இங்க எவ்விதமான ஒரு ஆழமான பகுதியை நமக்கு காண்பிக்கிறது பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, கடைசியா சகரியா 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம் 1000 வருட அரசாட்சி குறித்து, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து எவ்வளவு தெளிவான சத்தியங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இந்த சகரியா புஸ்தகத்துல வெளிப்பாடாக காண்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. நான் தொடர்ந்துள்ள சத்தியங்களை நான் அடுத்தடுத்த பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இருக்க இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான மத்தியான பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதல் பகுதியில சகரியா புஸ்தகத்தின் அறிமுகத்தை எங்களுக்கு தெளிவாக காண்பித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2வது பகுதியில் எங்களோடு திட்டவட்டமா நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரு எளிமையான கூட்டம் தான்ப்பா, சொற்பமான மனிதர்கள் தான். ஆனால் இந்த எளிய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் தொடர்ந்து நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான மகிமையான சாயலுக்கு ஒப்பாக எங்களையும் கர்த்தர் மறுரூபப்படுத்தும்படிக்கு ஏற்ற வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.